ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் வாஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். வாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா பீயோட பாஸ்ட் டென்ஸ் தான் வாஸ். பீனா என்ன அப்படின்னா தமிழ் அர்த்தம் இரு அப்படின்னு அர்த்தம். பி அப்படின்னா இரு, வாஸ் அப்படின்னா இருந்தது அப்படின்னு அர்த்தம். இப்போ பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள். அமைதியாக இரு, இந்த சென்டென்ஸுக்கு வந்து இங்கிலீஷில் பி சைலண்ட் அப்படின்னு சொல்லணும். அமைதியாக இரு அப்படின்னா பி சைலண்ட். இதுவே அவர் அமைதியாக இருந்தார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இதுக்கு நம்ம இங்கிலீஷில் ஹீ வாஸ் சைலண்ட். ஹீ வாஸ் சைலண்ட். இப்போது இந்த பி அப்படிங்கிறது தான் நமக்கு பாஸ்ட் டென்ஸில் வாஸாக நமக்கு மாறி வந்திருக்குது. அவர் அமைதியாக இரு அப்படின்னா பி சைலண்ட், அவர் அமைதியாக இருந்தார் அப்படின்னா ஹீ வாஸ் சைலண்ட். நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக ஒரு 20 சென்டென்ஸ் நம்ம வாஸ் பயன்படுத்தி நம்ம கற்றுக்கிட போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய சென்டென்ஸ் கற்றுக்கோங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா அவன் பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவன் பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தான். இது ஆல்ரெடி முடிஞ்ச ஒரு செயல் பாஸ்ட் டென்ஸில். நேற்று அல்லது அதற்கு முன்னால் அவன் வந்து ஒருத்தர் வந்து ஒரு பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தார். இது நம்ம இங்கிலீஷில் ஹீ வாஸ் ஈட்டிங் ஃப்ரூட். ஹீ வாஸ் ஈட்டிங் ஃப்ரூட். அவன் பழம் சாப்பிட்டு கொண்டிருந்தான். நெக்ஸ்ட் ஒன், அவரது மகன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவரது மகன் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இந்த சென்டென்ஸுக்கு நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா his son was very lucky. his son was very lucky. his son அப்படின்னா அவரது மகன் அல்லது அவருடைய மகன். was very lucky அப்படின்னா மிகவும் அதிர்ஷ்டசாலி. பாருங்க, அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். இது ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு செயல். அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா he was very tired. he was very tired. அவர் மிகவும் சோர்வாக இருந்தார். நெக்ஸ்ட் ஒன், அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. அவள் மிகவும் அதிர்ஷ்டசாலி. இதை நம்ம இங்கிலீஷில் she was very lucky. she was very lucky அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அவர் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தார். அவர் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தார். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா he was singing with joy. he was singing with joy. அவர் மகிழ்ச்சியுடன் பாடிக்கொண்டிருந்தார். நெக்ஸ்ட் ஒன், ஆசிரியர் அவர்களுக்கு கற்பித்தார். ஆசிரியர் அவர்களுக்கு கற்பித்தார். இதை நம்ம இங்கிலீஷில் the teacher was teaching them. the teacher was teaching them அப்படின்னு சொல்லணும். teacher was teaching them அப்படின்னா ஆசிரியர் அவர்களுக்கு கற்பித்தார். நெக்ஸ்ட் ஒன், சிறுவன் உணவுக்காக அழுதான். சிறுவன் உணவுக்காக அழுதான். இதை நம்ம இங்கிலீஷில் the boy was crying for food. the boy was crying for food அப்படின்னு சொல்லணும். சிறுவன் உணவுக்காக அழுதான். நெக்ஸ்ட் ஒன், அந்த பெண் புதிய உடை அணிந்திருந்தாள். அந்த பெண் புதிய உடை அணிந்திருந்தாள். இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா நான் உங்களுக்கு வாஸ் அப்படின்னா உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸில் தான் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அந்த பெண் புதிய உடை அணிந்திருந்தாள். இதை நம்ம இங்கிலீஷில் that girl was wearing a new dress. that girl was wearing a new dress. அந்த பெண் புதிய உடை அணிந்திருந்தாள். நெக்ஸ்ட் ஒன், பணத்தை பெற்ற அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். பணத்தை பெற்ற அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். he was very happy to receive the money. he was very happy to receive the money. எங்கூட சேர்ந்து நீங்கள் சொல்லுங்கள், வாயை திறந்து சொன்னீங்க அப்படின்னா தான் இந்த கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், he was very happy to receive the money. வெரி குட். பணத்தை பெற்ற அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். நெக்ஸ்ட் ஒன், என் அம்மா கடவுள் நம்பிக்கை பற்றி பேசி கொண்டிருந்தார். இது ஆல்ரெடி நடந்து முடிந்ததான ஒரு செயல். என் அம்மா கடவுள் நம்பிக்கை பற்றி பேசி கொண்டிருந்தார். இதை இங்கிலீஷில் my mother was talking about faith in God. என் அம்மா கடவுள் நம்பிக்கை பற்றி பேசி கொண்டிருந்தார். இதை நம்ம my mother was talking about faith in God அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், தெருவில் ஒரு குழந்தை ஓடிக்கொண்டிருந்தது. தெருவில் ஒரு குழந்தை ஓடிக்கொண்டிருந்தது. இதை நம்ம இங்கிலீஷில் a child was running in the street. a child was running in the street அப்படின்னு சொல்லணும். எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள், a child was running in the street. தெருவில் ஒரு குழந்தை ஓடிக்கொண்டு இருந்தது. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்,
என் பாட்டி ஒரு அற்புதமான சமையல்காரர். நம்ம எல்லாருக்குமே நம்ம அம்மா சமையலை விட நம்மளோட பாட்டி சமைக்கிறது நமக்கு ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ அவங்க ரொம்ப நல்லா செய்வாங்க. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? என் பாட்டி ஒரு அற்புதமான சமையல்காரர். இது இங்கிலீஷில் மை கிராண்ட்மதர் வாஸ் அ வண்டர்ஃபுல் குக். மை கிராண்ட்மதர் வாஸ் அ வண்டர்ஃபுல் குக். என் பாட்டி ஒரு அற்புதமான சமையல்காரர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். கேக் சுவையாக இருந்தது. நம்ம எல்லாருக்குமே கேக்னால் ரொம்ப பிடிக்கும். சில கேக் ரொம்ப நல்லா இருக்கும். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா த கேக் வாஸ் டெலிசியஸ். த கேக் வாஸ் டெலிசியஸ். கேக் சுவையாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன். புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். நான் நேற்று ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ வாஸ் ரீடிங் த புக். ஐ வாஸ் ரீடிங் த புக். புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன். குழந்தை தூங்கி கொண்டிருந்தது. குழந்தை தூங்கி கொண்டிருந்தது. இதை நாம் இங்கிலீஷில் த பேபி வாஸ் ஸ்லீப். த பேபி வாஸ் ஸ்லீப். குழந்தை தூங்கி கொண்டிருந்தது. நெக்ஸ்ட் ஒன். கணினி மெதுவாக இயங்கியது. கணினி மெதுவாக இயங்கியது. இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா தி கம்ப்யூட்டர் வாஸ் ரன்னிங் ஸ்லோலி. த கம்ப்யூட்டர் வாஸ் ரன்னிங் ஸ்லோலி. எங்கூட சேர்ந்து சொல்லுங்கள். த கம்ப்யூட்டர் வாஸ் ரன்னிங் ஸ்லோலி. கணினி மெதுவாக இயங்கியது. நெக்ஸ்ட் ஒன். அவள் அழகான உடை அணிந்திருந்தாள். அவள் அழகான உடை அணிந்திருந்தாள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா ஷி வாஸ் வியரிங் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். ஷி வாஸ் வியரிங் அ பியூட்டிஃபுல் ட்ரெஸ். அவள் அழகான உடை அணிந்திருந்தாள். நெக்ஸ்ட் ஒன். காஃபி மிகவும் சூடாக இருந்தது. காஃபி மிகவும் சூடாக இருந்தது. தி காஃபி வாஸ் டூ ஹாட். த காஃபி வாஸ் டூ ஹாட். காஃபி மிகவும் சூடாக இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மலை பனியால் மூடப்பட்டிருந்தது. மலை பனியால் மூடப்பட்டிருந்தது. த மவுண்டைன் வாஸ் கவர்ட் இன் ஸ்னோ. த மவுண்டைன் வாஸ் கவர்ட் இன் ஸ்னோ. மலை பனியால் மூடப்பட்டிருந்தது. நெக்ஸ்ட் ஒன். அவள் நேற்று தாமதமாக வந்தாள். அவள் நேற்று தாமதமாக வந்தாள். இதை நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஷி வாஸ் லேட் எஸ்டர்டே. ஷி வாஸ் லேட் எஸ்டர்டே. ஃபைனலாக உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் நான் தரேன். நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியுதான்னு ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஒன். நேற்று நான் பள்ளிக்கு தாமதமாக சென்றேன். நெக்ஸ்ட் ஒன். நேற்று நான் கல்லூரிக்கு தாமதமாக சென்றேன். லாஸ்ட் ஒன். நேற்று நான் வேலைக்கு தாமதமாக சென்றேன். இந்த 3 சென்டென்ஸுக்கும் இங்கிலீஷில் எப்படி கரெக்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் பாருங்கள். நிறைய இங்கிலீஷ் கற்றுக்கோங்க.